வாங்க இன்னைக்கு சவுச்சவு போட்டு ஒரு சாம்பார் பார்க்கலாம். ஈஸியாக இது இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஒரு கை பாசிப்பருப்பு, ஒரு கை துவரம்பருப்பு, இதில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சவுச்சவு சாம்பாருக்கு கொஞ்சம் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, அப்புறம் இதில் ஒரு அரை வெங்காயம், ஒரு பல்லு பெரிய பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் போட்டுருந்ததுனால ஒரு பெரிய பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இது கூடயே போட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா தாளித்து கொடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு இது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுருவேன். நீங்கள் எப்படி வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு கிடஞ்சி இதில் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நான் சாம்பார் பொடி போட மாட்டேன், குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டுப்பேன். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்க சவுச்சவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு எடுத்தால் சவுச்சவு சாம்பார் ரெடி. வாங்க எடுத்துகிட்டு காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறதுக்கு இதாகிட்டு, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு எடுத்தால் ரெடி ஆகிடும் சவுச்சவு சாம்பார். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேணாங்கிறவங்க விட்டுடலாம். ஓகே, கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு ரெடி ஆகணும்னு உங்களுக்கு இங்கே பாருங்கள், சவுச்சவு போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ஓகே, பாய்.